இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் எடுத்திருந்தோம். இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் தான் ஒரு டிஷ்ஷே இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் நேற்றே சொன்னாங்க, இந்த மாதிரி மட்டன் எடுத்துகிட்டு வரேன், நாளைக்கு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அதே மாதிரி காலையிலையும் போய் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, ஒரு குழம்பு ஒரு கிரேவி தானே செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சா, அதில் தான் பெரிய ட்விஸ்ட்டு வச்சுட்டாரு. எனக்கு மட்டனில் 65 வேணுமா. மட்டனில் 65 இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னா, எனக்கு தெரியாது, மட்டனில் 65 வாங்கி வச்சு தந்துருக்கு அப்படின்ட்டாங்க. என்னடா நம்மளுக்கு சோதனையாக இதை நினச்சிக்கிட்டு, சரிங்க எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சதை போட்டு வைக்கிறேன், எப்படி இருந்தாலும் நீங்கள் திண்டுதே ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டேன். அதோட எங்கள் வீட்டுக்காரன் சரி பரவாயில்ல, நீ எப்படியா செஞ்சு வச்சிரு அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு 1 கிலோ கறியில் குழம்பு தனியாக, கிரேவி தனியாக, இதில் 65க்கு தனியாக. என்ன பண்ணுறது, எனக்கு உடனே எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் அம்மா கையில் இந்த 1 கிலோ மட்டனை கொடுத்தோம்னா, எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, குழம்புக்கு 1 கிலோ இருக்குது, கிரேவிக்கு பொரிக்கிறதுக்கெலாம் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணிடுவாருன்னா, இப்போ எடுக்கிறாங்க மட்டன் எடுக்கிறாங்க அப்படின்னா 3 கிலோவுக்கு மேலே தான் எடுப்பாங்க. அந்த ஆட்டில் உள்ள அத்தனை பார்ட்ஸும் வீட்டுக்கு வந்துடும். தலை தனியாக, கறி தனியாக, எலும்பு தனியாக, குடல் தனியாக, ரத்தம் தனியான்னு இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரே நாளில் நம்மளுக்கு எப்படியா என்ன மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஆயிரும். அப்பாடா இனிமேல் மட்டனே வேணாடா சாமி, விட்டால் போதுன்ற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி வாங்கி போட்டுருவாங்க. இங்கே என்னடானா 1 கிலோவில் இத்தனை வெரைட்டி. இங்கே அதே மாதிரி எங்கள் அத்தை வீட்டு சைடு எப்படின்னா, அதிகமாக மட்டன் வைக்கவே மாட்டாங்க. எப்போயாவது ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் மட்டனே வாங்குவாங்க. இது எப்படின்னா, ராம்நாட் சைடு அதிகமாக மீன் தான். வாரத்தில் 7 நாள் மீன் வச்சாலும் சாப்பிடுவாங்க. மட்டன் அதிகமாக இங்கே எடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி சிக்கனும் எடுக்க மாட்டாங்க. சிக்கனுமே எப்போயாவது அதே மாதிரி தான் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள். மற்றபடி மீன் தான் அவங்களுக்கு. மீன் கருவாடி இருந்தால் போதும் 7 நாளுமே. ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி மட்டனையும் அதே மாதிரி 65 வச்சாச்சு. அதோட என் பசங்கள்கிட்ட கொடுத்தேன், அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா அப்படின்ட்டாங்க. அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது. இனி உங்கள் அப்பாவும் அதே மாதிரி சாப்பிட்ருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோடு சரின்னு சொல்லி இன்றைக்கி முடிஞ்சு.